This is Maniandan from Vision Defense Institute. So இன்னைக்கு CDS NDA எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் CDS எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எந்தெந்த மந்த்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023, ஜனவரி அண்ட் பிப்ரவரி. ஸோ இந்த 3 monthsல தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். பட் நீங்கள் லாஸ்ட் 6 months வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நார்மலாக சிடிஎஸ் எக்ஸாமுக்கு எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 25 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இதில் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் என்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ சிடிஎஸ்ல 20 to 25 கொஸ்டின்ஸ், என்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். அதில் மோஸ்ட்லி எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து ஸ்டாட்டிக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 or 5 கொஸ்டின்ஸ் வந்து சிடிஎஸ்க்கு வந்துடும், என்டிஏக்கு 2 or 3 கொஸ்டின்ஸ் வரும். இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், இந்தியன் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி எந்தெந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இன்டர்நேஷனல் லெவலில் ஈவெண்ட் வந்து எங்கே நடந்தது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ், இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் அவார்டு யாராவது ரிசீவ் பண்ணாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஏதாவது இன்டர்நேஷனலாக வாங்கியிருந்தாங்கன்னா இல்லை ரெகுலராக கொடுக்குற அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் வரும். இதுக்கப்புறம் நியூஸில் ரெகுலராக வர நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, கன்வென்ஷனாக இருக்கும் இல்லைங்களா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபியில் சில ஏரியா வந்து கன்வென்ஷனலாக வரும் இல்லைங்களா, அந்த ஏரியாவில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அபர் ஐடி வாஸ் லான்ச்டு பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அபர் ஐடிங்கிறது என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஆதார் ஐடி. ஸோ ஆதார் ஐடிங்கிறது என்னங்க, ஒரு 12 digit நம்பர்ல ஒரு யூனிக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணும்னா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அபர் ஐடி வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எந்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோட் பண்ண முடியும் வித் ஸ்டூடெண்டோட கன்சர்னோட. பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி ஆதாரில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டிஜிட்டலாக இருக்குங்களோ அதே மாதிரி தான் அபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். Then second question, identify the list of Navaratna companies. ஸோ நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம், சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட நெட்வொர்த்தை வச்சுட்டு நம்ம கம்பெனிஸ் வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. மகரத்னா, நவரத்னா, மினிரத்னா 1 and 2. ஓகேங்களா? ஸோ மகரத்னாங்கிறது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ். நார்மலா ஒரு லாஸ்ட் 3 years ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்கணும், ப்ளஸ் 3 yearsல ப்ராஃபிட் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இதில் ஹை லெவல் கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்னா கம்பெனிஸ். இதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னா, மினிரத்னா 1 and 2. ஸோ இந்த மினிரத்னால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நாள் ஒரு கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து மினிரத்னால இருந்து நவரத்னாவுக்கு வந்து அப்கிரேட் ஆக முடியும். சேம் கண்டிஷன் தான் நவரத்னால இருந்து மகரத்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடிஎஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் வரும். எது நவரத்னா கம்பெனிஸ், எது மினிரத்னா கம்பெனிஸ்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும், மகரத்னா எது நவரத்னா எதுன்னு. ஸோ மகரத்னா வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 வந்து இப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கொஸ்டின்ஸ் என்னன்னா நவரத்னா கம்பெனிஸ். ஸோ ரீசெண்டாக 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நவரத்னால இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இர்கான் ரைட்ஸ், இந்த 2 கம்பெனி இருக்கு இல்லைங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வரும். இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நவரத்னா கம்பெனிஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனுமே வரும். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ நம்ம இதை ஏற்கனவே நியூஸ்ல பார்த்துருப்போம். இது ஏற்கனவே நவரத்னா கம்பெனிஸ்ல இருக்கு. இப்போ ரீசெண்டாக இன்க்ளூட் தான் இர்கானும் ரைட்ஸும். ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் நவரத்னால வருதுன்னா ஆல் தி அபவ். ஸோ இது இல்லாமல் நவரத்னால என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, மகரத்னால என்ன கம்பெனிஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 3, the purpose of X-ray polarimeter satellite. ஸோ
இஸ்ரோவோட ரீசன்ட் மிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இப்போ ரீசெண்டாக 2024 இந்த எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸிங் த காஸ்மிக் ரேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூட்ரான் ஸ்டார் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுறது தான். ஸோ இது எது லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது இல்லாமல் அடுத்த அப்கமிங் மிஷன்ஸ் இஸ்ரோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிசார் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து லான்ச் பண்ண போகிறது நாசா அண்ட் இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் லேடார். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடார்னாவே தெரியும், எர்த் அப்சர்வேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ராயன் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் ரிலேட்டடாக லான்ச் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் வேற என்னென்ன அப்கமிங் மிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. தென் கொஸ்டின் நம்பர் 4, த ககன்யான் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட அடுத்த அப்கமிங் மிஷன் தான். ககன்யான் பற்றி நமக்கு என்ன தெரியும்னா ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம். ஸோ இது வரைக்கும் வேர்ல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி தான் ஹியூமனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இப்போ இந்தியா சக்சீட் ஆனிச்சுன்னா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th கண்ட்ரி. இந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுறாங்க. இதை யார் நார்மலாக இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்த ககன்யான் மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சில டெஸ்டிங்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ வியோமித்ரா அப்படின்னு ஒரு ரோபோட்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ப்ரோக்ராமில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 5, புஷ்ப பாரதி இஸ் ரிலேட்டட் டு. ஸோ நார்மலாக என்னென்ன ஃபேமஸ் அவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இருக்கோ அது கொஸ்டின்ஸில் ரெகுலராக வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. இந்த புஷ்ப பாரதி அப்படிங்கிறவங்க எதுக்காக நியூஸில் வந்திருப்பாங்க அப்படின்னா வியாஸ் சம்மன் 2023 வியாஸ் அவார்டு இப்போ ரீசெண்டாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வியாஸ் சம்மன் அப்படிங்கிறது யாருக்காக கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரைட்டர். ஸோ எஸ்பெஷலி ஹிந்தி லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வியாஸ் சம்மன் அவார்ட் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா கேகே பிர்லா ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்க தான் இந்த அவார்டை வந்து ரெகுலராக லாங்குவேஜ் ப்ரமோட் பண்ணுறது, லிட்ரேச்சர் ப்ரமோட்டரா பண்ணுற அவார்டு தான் இந்த அவார்டு. இது எஸ்பெஷலி ஹிந்தி லாங்குவேஜுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் வேற என்னென்ன அவார்ட்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னா சாகித்ய அகாடமி 2023 இப்போ நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து என்னென்ன ஸ்ட்ரீமில் கொடுக்குறாங்கிறதும் பார்த்துங்க. ஷார்ட் ஸ்டோரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பொயட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்லாம் கொடுப்பாங்க. பட் இதுக்கு சில லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, எந்தெந்த லாங்குவேஜில் வந்து எலிஜிபிலிட்டின்னு. ஏன்னா வியாசம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜஸ் கொடுக்குறது. பட் சாகித்ய அகாடமியோடு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ்னு கான்ஸ்டியூஷனில் இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லா லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி இந்த லாங்குவேஜில் இருக்கீங்களா ரைட்டர்ஸ்க்கும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ரீசெண்டாக யார் யார் எந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. இதுக்கடுத்து ஸ்கோச் அவார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோச் குரூப் கொடுக்குறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லைங்களா, இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் கொடுக்குறது. பீஸ் இல்லை டிஸ்ஆர்மமெண்ட் இந்த கேட்டகரியில் வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டில் ஸோ பீஸ் ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க, அலி டேனியல் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புஷ்ப பாரதி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வியாசம்மன் 2023. தென் கொஸ்டின் நம்பர் 6, எக்ஸைஸ் வாயு சக்தி 2024. ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும்னா பைலேட்ரல் எக்ஸைஸ். இந்தியா ஃபேமஸாக எந்தெந்த கண்ட்ரி கூட வந்து பைலேட்ரல் எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த நேம் பார்த்துங்க. இது இல்லாமல் இந்த எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸாக தான் இருக்கும். அது எந்த இடத்துல நடக்குது, சி ஃபேஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பர் ஃபேஸா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? சில நேரம் அரேபியன் சீல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் பே ஆஃப் பெங்காலில். ஸோ அதெல்லாம் எந்தெந்த ஏரியாவில் முக்கியமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஆஃப் ஏடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ், அங்கெல்லாம் நிறைய எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வாயு சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸசைஸ். ஸோ நம்ம வந்து வேற கண்ட்ரிஸ் கூட பண்ணுற பைலேட்ரல் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் இல்லாமல் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லைங்களா,
ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கண்ட்ரிக்குள்ளே இன்டர்னலாக ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எந்த எக்ஸசைஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்ரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா ராஜஸ்தானில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 120க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஏர்கிராஃப்ட்ஸ், நேவல் ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். தென் கொஸ்டின் நம்பர் 7, ஜாவியர் மிலாய் இஸ் தி நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப். ஸோ இன்டர்நேஷனல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னா, புதுசாக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து பிரசிடென்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி அப்படின்னா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த ஜாவியர் மிலாய் அப்படிங்கிறவர் எதுக்காக நியூஸில் வந்திருப்பாங்கன்னா, இவர் வந்து நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் அர்ஜென்டினா. ஓகேங்களா. ஸோ இவர் எதுக்காக நியூஸில் வந்தார்னா, பிரிக்ஸில் வந்து இவர் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ பிரிக்ஸ் நமக்கு தெரியும், ஏன்னா இந்தியாவும் இதில் வந்து மெம்பராக இருக்கு. ஸோ இந்தியா மெம்பராக இருக்கிற ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் பேங்கும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிரிக்ஸ் வந்து ரீசெண்டாக நிறைய டைம் நியூஸில் வந்திருக்கும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 8, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட ரிலேட் ஆனதுதான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரிஸ் இஸ் எ மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸில் இந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ நேம்லேயே நமக்கு தெரியும் எந்தெந்த கண்ட்ரி மெம்பராக இருக்குன்னு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இனிஷியலாக பிரிக்காக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் லேட்டராக வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா. பட் இப்போ வந்து இந்த பிரிக்ஸில் இந்த 5 கண்ட்ரி இல்லாமல் மற்ற மெம்பர் கண்ட்ரிஸ், மற்ற கண்ட்ரீஸ்க்கும் மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 2024 ஜனவரியில் வந்து ஒரு 4 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மெம்பராக ஆட் ஆயிருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறதா ஆப்ஷன்ஸ் படி பார்க்கலாங்க. ஈஜிப்ட், ஈக்குவேடர் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எத்தியோப்பியா, எஸ்டோனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. இது இல்லாமல் ஈரான் அண்ட் யுஏஇ இந்த 4 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராக ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 கரெக்ட், ஆப்ஷன் சி. தென் கொஸ்டின் நம்பர் 9, லேக் ரொட்டோரா இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ இது எதுக்காக நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அனோமலி. ஸோ அதாவது இந்த எர்த்குவேக் லைக் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து டார்மன் வல்கனோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த கண்ட்ரியில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் வர ஏரியா. ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின்ஸில் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நோட் பண்ணிக்கோங்க. Then question number 10, recently which country has become the first European country to accept the unified payment interface? So UPI நமக்கு தெரியும், நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்ற இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இந்த யூபிஐ யூஸ் பண்ணி என்னன்னா நார்மலா நமக்கு யூபிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியும். ஓகேங்களா. ஒரு பேங்கோட வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம், அதை பேஸ் பண்ணி தான் யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007க்கு கீழே தான் இந்த யூபிஐ வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த கண்ட்ரியில் வந்து நம்மளோட யூபிஐ சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ். ஸோ இந்த பிரான்ஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில கண்ட்ரியில் வந்து யூபிஐ, நம்மளோட யூபிஐ சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே போய் நம்ம ஜிபே யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் யூபிஐ சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள், இந்த கண்ட்ரிலாம் ஏற்கனவே நம்மளோட யூபிஐ சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 11, IANS சந்தேயாக் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ், இட் இஸ் எ வாட் கைண்ட் ஆஃப் வெசல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாவே நம்ம ஈஸியாக கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ சர்வே வெசல் ஷிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 4 ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண வெசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா INS சந்தேயாக். ஸோ மீதி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். பிரிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஷிப். ஸோ நேவல் டிஸ்ட்ராயர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எது நியூஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா INS விக்ராந்த் வந்து அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Then question number 12, what is the theme of World Cancer Day 2024? So இதுவுமே ரெகுலரா வர ஏரியா, டேஸ் அண்ட் தீம்ஸ். ஸோ இந்த ரீசன்ட் மந்த்ஸ்ல ஏதாவது இன்டர்நேஷனல் டேஸ் போயிருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் தீம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 பிப்ரவரி வேர்ல்டு கேன்சர் டே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 2000 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கேன்சர் டே வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேன்சர் டே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமாக இந்த வருஷம் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் தீம் கொடுத்துருப்பாங்கன்னா க்ளோஸ் தி கேர் கேப் அப்படின்னா ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்க வைக்கணும். அது மூலம் அதாவது இன்இக்வாலிட்டி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ எல்லா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த கேன்சர் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 13. சின்சுங் புகுன் வில்லேஜ் கம்யூனிட்டி ரிசர்வ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ், இட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ நார்மலாக நார்த் ஈஸ்டில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி ரிசர்வ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் வந்து அதிகமாக உள்ளே போகாத ஏரியாவாக இருக்கும், அன்ஹாபிட்டட் ஏரியாவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ரிசர்வாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஸ்பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ரிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த புகுன் வில்லேஜ் கம்யூனிட்டி ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அருணாச்சல பிரதேசில் இருக்குது. எதுக்காக இந்த நேம் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புகுன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ அதை பேர்ட் ஸ்பீசிஸ் அங்கே ஃபைன் பண்ணதுனால தான் அதை பேஸ் பண்ணி இந்த கம்யூனிட்டி ரிசர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்சுங் புகுன் வில்லேஜ் கம்யூனிட்டி ரிசர்வ்னு பேர் வச்சிருப்பாங்க. இது இல்லாமல் இந்த புகுன் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 14. நியோமா ஏர்ஃபில் லொக்கேட்டட் அட். ஸோ ஏர்ஃபீல்ட்னாவே தெரியும். ஸோ பாசிபிளி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் ஹையஸ்ட் ஏர்ஃபீல்டு இப்போ ரீசெண்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், பிஆர்ஓன்னு கேள்விப்பட்டிருப்போம். லாஸ்ட் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பிஆர்ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா, அது பிளஸ் இந்தியாவோட பார்டர் ஏரியாஸ்ல வந்து ரோடு வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஹையஸ்ட் ஏர்ஃபீல்டு எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குன்லா டனல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் லடாக் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 15. மேட்ச் த ஃபாலோவிங். ராமன் மகசேசே அவார்ட் ரீசெண்டாக 2023ல ராமன் மகசேசே அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்க்ளூட் பண்ண முடியும். ரவிகண்ணன். ஸோ ரவிகண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜினியாங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் லிஸ்ட்டு. மீதி கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ராமன் மகசேசே அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோபல் பிரைஸ் ஃபார் ஆசியா. ஸோ நோபல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைஸோ அதே மாதிரி ராமன் மகசேசே அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவில் கொடுக்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைஸ். ஸோ இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த அவார்டு வந்து எந்த கண்ட்ரிலேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா பிலிப்பைன்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. பிலிப்பைன்ஸோட ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் மகசேசே. அவரோட நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம், ஹியூமன் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அவார்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரவிகண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் மற்ற ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராமன் மகசேசே அவார்டு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேற யாராவது ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிலாம் ராமன் மகசேசே அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 16. இந்திரஜால். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்ததுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேபி ஏன் அப்படின்னா மிசைல், சேட்டலைட், ஆன்டி டேங்க் எல்லாமே நம்ம ரெகுலராக அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம். மிசைல்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி, திரிஷூல் இந்த மாதிரி மிசைல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். இது இல்லாமல் சில கண்ட்ரிகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சேட்டலைட்டும் நமக்கு தெரியும், ஆன்டி டேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாக், ஹெலினா இந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்திரஜால்ங்கிறது ஆன்டி ட்ரோன். ஸோ ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து இந்திரஜால் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ட்ரோன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது எதுக்காகனா நம்மளுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எனிமி கண்ட்ரீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. தென் கொஸ்டின் 17 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா த சுல்தான் சோக்கர் கப் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ ரீசெண்டாக இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடந்திருக்கும், ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சுல்தான் சோகர் கப் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரி தான் அதிகமாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இது எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கிக்கு. ஸோ அண்டர் 21 அவங்களுக்கு கொடுக்குற கப்பு தான், சாரி அவங்க ரிலேட்டடாக நடக்கிற கேம் தான் இது, ஹாக்கிக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் 17க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தென் கொஸ்டின் 18 ஆசியன் பாரா கேம்ஸ் 2023. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹாங்காங் சைனால நடந்திருக்கும். ஸோ இதை யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா ஆசியா பாராலிம்பிக் கமிட்டி அப்படின்னு யூஏஇல ஒன்று இருக்கு. அவங்க தான் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா பாரா ரிலேட்டடா நடத்துறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 19 இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் ஃபர்ஸ்ட் நேவல் எக்ஸசைஸ். ஸோ நம்ம நிறைய கண்ட்ரி கூட நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது எந்த ஏரியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நேவல் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கினியா. ஸோ அந்த இடத்துல நடந்திருக்கும். கல்ஃப் ஆஃப் கினியா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பிரிக்கா மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல கினியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கினியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 20 நோபல் பிரைஸ் ஃபார் 2023 ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஜான் போசி ரிசீவ்டு நோபல் பிரைஸ் ஃபார் 2023 இன் விச் ஃபீல்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு மோஸ்ட்லி கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி 1% இல்லாதனால இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஸோ மீதி 3 ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்கு இந்த தடவை 2023 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா நார்ஜஸ் முகமதி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்காக அவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க. ஜான் போசி அப்படிங்கிறவர் எந்த ஃபீல்டோட கனெக்ட் ஆயிருப்பாரு அப்படின்னா லிட்ரேச்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியா அப்படிங்கிற ஒரு விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 21 ஹெச்எஸ் பிரணாய் இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபோர்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேர்ல்டு சாம்பியன்ல வந்து மென் சிங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரான்ஸ் மெடல் வாங்கியிருப்பாங்க. எந்த கேமோட கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ பேட்மிண்டன். தென் கொஸ்டின் நம்பர் 22 which one of the following country announced 60-day nationwide state of emergency recently after the country's most wanted crime lord escaped custody amid spree of riots across prison. ஸோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எமர்ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்னல் எமர்ஜென்சிலாம் இருக்கிற மாதிரி அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சிக்காக டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேடர், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 23 டிராபிக்கல் சைக்ளோன் அல்வாரோ மேட் லேண்ட்ஃபால் இன். ஸோ இந்தியாவிலேயே ரீசெண்ட் டைமில் நிறைய சைக்ளோன்ஸ் ஹிட் ஆயிருக்கும். கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருப்பாங்க. எந்த சைக்ளோன் வந்து ரீசெண்டாக வந்துச்சு, எது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 4 சைக்ளோன் நேம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங்கில் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் மோஸ்ட்லி எந்த சைக்ளோன் கேட்பாங்க அப்படின்னா டிராபிக்கல் சைக்ளோன். ஸோ வேர்ல்ட் ஃபுல்லாக 2 டைப் ஆஃப் சைக்ளோன்ஸ் இருக்கும், டிராபிக்கல் சைக்ளோன் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன். ஏன் டிராபிக்கல் சைக்ளோனில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவியர் டேமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ சீ சைட்ஸ்ல இருந்து வந்து லேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய லாசஸ்லாம் ஆயிருக்கும். அதனால தான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோனில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த சைக்ளோன் எங்கே லேண்ட்ஃபால் ஆச்சுன்னா மடகாஸ்கர். ஸோ இந்தியன் ஓஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிற ஒன் ஆஃப் தி ஓசன் கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்ட். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக்கல் சைக்ளோன் அல்வாரா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபால் ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மடகாஸ்கர். தென் கொஸ்டின் நம்பர் 24 சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஹாஸ் ஐடென்டிஃபைட் 14 high risk zones in Josimath
ஆஃப்டர் எ டீடைல்டு சர்வே இட் இஸ் சிச்சுவேட்டட் இன். ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே எல்லா ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் ப்ரோன் ஏரியா தான். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்மிக் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் ஜோன் 5ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிவியர் இன்டெஸ் அதிகமாக எர்த்குவாக் வர ஏரியான்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் வரும். பட் ஜோசிமாத் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 25, consider the following statement. The Kalaram temple itself houses a uniquely dark statue of Lord Ram named Kalaram alongside deities of Sita, Lakshman and Hanuman. ஸோ இது நியூஸில் வந்திருக்கும். இங்கே இருக்கிற ஐடியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. தென் செகண்ட் ஆப்ஷன், த டெம்பிள் விட்னஸ்ட் எ செமினல் 1930 சத்தியகிரகா அஸ் ஏ அம்பேத்கர் ஆர்கனைஸ்ட் மாஸ் ப்ரொட்டஸ்ட் டிமாண்டிங் அப்ரஸ்டு கேஸ்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷனுமே கரெக்டு. ஸோ இங்கே தான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்ட் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண அது ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்த ஏரியாவில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு 1913. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. தேங்க்யூ.